வணக்கம். இது உலகவலம். ஜெர்மனியில் உக்ரைன் படைகளை பயிற்றுவிக்கும் தளத்தை மர்ம ட்ரோன் ஒன்று கண்காணித்துள்ளது. ஜெர்மனியின் வடகிழக்கு பகுதியில் உள்ள வெஸ்டிங்டன் விமான தளத்தில் உக்ரைன் படையினருக்கு பேட்ரியட் ஏவுகணை அமைப்புகள் பயிற்சி அளிக்கப்படும் இடத்தில் மர்மமான ட்ரோன்கள் காணப்படுகின்றன. ஜனவரி 9 முதல் ஜனவரி 29 வரை 6 முறை இதுபோன்ற கண்காணிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் இது ஒரு பெரிய அளவிலான உளவு முயற்சி என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ட்ரோன்கள் சில நிமிடங்கள் ஒளியுடன் மிதந்தன. அவற்றை திசை திருப்புவதற்கான முயற்சிகள் அல்லது தரை இறக்க நடவடிக்கைகள் பயனளிக்கவில்லை. இதனை அடுத்து கூடுதல் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. 6 சம்பவங்களிலும் ட்ரோன் இயக்குபவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. விமானப்படை, காவல், பொது காவல் படை மற்றும் ராணுவ உளவுத்துறை இணைந்து தேடுதல் நடத்தின. ட்ரோன்கள் வடகடல் அல்லது பால்டிக் கடலில் உள்ள கப்பல்களிலிருந்து விடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் டிரஸ்டைன் உள்ள பல ராணுவ தளங்களில் இதுபோன்ற ட்ரோன் கண்காணிப்பு நிகழ்வுகள் ஏற்கனவே பதிவாகியுள்ளன. ரஷ்யா கடந்த சில ஆண்டுகளாக ஜெர்மனியில் உளவு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. தென்னாப்பிரிக்க நாடான சிலியில் நுபல் மலிபு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காட்டுத்தீ தீவிரமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் தீ வேகமாக பரவியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சூழ்நிலையால் நுபல் மற்றும் மபுலி மாகாணங்களில் அவசரகால நிலை பிரகடனம் செய்யப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த காட்டுத்தீ திட்டமிடப்பட்டு ஏற்பட்டுள்ளதாக சந்தேக நபரின் பேரில் 60 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தினால் தீயணைப்பு நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நாடுகளுக்கு ஒரே முறை பயணிக்கக்கூடிய சிங்கிள் என்ட்ரி விசா மட்டுமே வழங்க முடிவு செய்துள்ளது. இந்த மாற்றம் 2024 பிப்ரவரி முதல் அமலுக்கு வந்தது. இந்தியா உட்பட பாகிஸ்தான், எகிப்து, இந்தோனேசியா, எத்தியோப்பியா, அல்ஜீரியா, நைஜீரியா, ஈராக், ஜோர்டான், மொரோக்கோ, சூடான், துனிசியா, ஏமன் ஆகிய நாடுகளுக்கும் இந்த புதிய கட்டுப்பாட்டில் அடங்குகின்றன. பயணிகளுக்கு 30 நாட்கள் மட்டுமே செல்ல அனுமதி. 2024 அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஹஜ் பயணிகள் காரணமாக கூட்ட நெரிசல் மற்றும் வெப்பத்தால் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த கட்டுப்பாடு தற்காலிகமானது என்றாலும் மீண்டும் எப்போது மாற்றப்படும் என்பது தெரியவில்லை. பயணிகள் முன்கூட்டியே விசா விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீடிப்பு அல்லது பலமுறை பயணிக்க அனுமதி இல்லை. இது சுற்றுலா, தொழில் மற்றும் குடும்ப சந்திப்பு விசாக்களுக்கு பொருந்தும். ஹஜ், உம்ரா, தூதரகம் மற்றும் குடியுரிமை விசாக்களுக்கு மாற்றமில்லை. சவுதி அதிகாரிகள் அனுமதியின்றி ஹஜ் பயணம் செய்வதை கட்டுப்படுத்த இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என கூறியுள்ளனர். 2 நாட்களில் பால்டிக் நாடுகள் ரஷ்யாவில் இருந்து பிரிந்து ஐரோப்பிய ஒன்றிய மின் கட்டமைப்பில் இணைந்துள்ளன. எல்தோனியா, லாட்வியா, லிதுவேனியா ஆகிய பால்டிக் நாடுகள் ரஷ்யாவின் மின் கட்டமைப்பில் இருந்து துண்டிக்கப்பட்டு ஐரோப்பிய ஒன்றிய மின் கட்டமைப்பில் இணைந்துள்ளன. இந்த மாற்றம் 2007 முதல் திட்டமிடப்பட்டுள்ளதாலும் 2022 ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததை தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டதாகவும் நடந்துள்ளது. இது பால்டிக் நாடுகளிடையே முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இதற்கான விழா லிதுவேனியாவின் தலைநகரில் நடந்தது. அப்போது இந்த முக்கிய நடவடிக்கை குறித்து பேசிய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் இன்று வரலாறு உருவாக்கப்படுகிறது, இது உளவுத்துறை அழுத்தங்களிலிருந்து விடுதலை குறிக்கிறது என கூறினார். முன்னதாக எஸ்தோனியா, லாட்வியா, லிதுவேனியா ஆகிய ரஷ்யாவில் இருந்து மின்சாரத்தை வழங்குவதை 2022 நிறுத்தினாலும் அவர்கள் மின் கட்டமைப்பில் இணைந்திருந்தார்கள். இது மாஸ்கோவில் கட்டுப்பாட்டில் இருந்ததால் இவ்வமைப்பு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. இந்த மாற்றம் 1.6 மில்லியன் யூரோக்கள் முதலீட்டில் நடந்தது. இதில் பெரும்பாலான நிதி ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்டது. இந்த மாற்றம் 2 நாட்களில் நடந்தது. சனிக்கிழமை ரஷ்யா இணைப்பில் இருந்து துண்டிக்கப்பட்டு 24 மணி நேரம் தனியாக இயங்கி ஞாயிற்றுக்கிழமை ஐரோப்பிய ஒன்றிய மின் கட்டமைப்பில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகின் 2 பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் அதிகரித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் பல நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் என அச்சுறுத்தல் விடுத்துள்ள நிலையில் சில அமெரிக்க பொருட்களுக்கு சீனா விதித்துள்ள இறக்குமதி வரி திங்கட்கிழமை
முதல் அமலுக்கு வந்தது. அனைத்து சீன பொருட்களுக்கும் 10% புதிய அமெரிக்க வரிகள் அமலுக்கு வந்தது. சில நிமிடங்களுக்கு பின்னர் பீஜிங் பிப்ரவரி 4 அன்று வரி திட்டத்தை அறிவித்தது. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி அமெரிக்காவுக்கு அனைத்து எஃகு மற்றும் அலுமினியம் இறக்குமதி மீது 25% வரி விதிக்கப்படும் என்று கூறினார். விரிவான செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப் ஏனைய நாடுகளின் மீது பரஸ்பர கட்டணத்தை திட்டமிடுவதாக கூறினார். ஆனால் எந்த நாடுகள் இலக்கு வைக்கப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. இது தொடர்பாக முழு அறிவிப்பும் கடந்த திங்கட்கிழமை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அமெரிக்க பொருட்கள் மீதான சீனாவின் அண்மைய வரிகளில் அமெரிக்க நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு பொருட்கள் இறக்குமதிக்கு 15% எல்லை வரி அடங்கும். அமெரிக்க மசகு எண்ணெய், விவசாய இயந்திரங்கள் மற்றும் பெரிய என்ஜின் கார்களுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சீனா அதிகாரிகள் தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் மீது ஏகபோக எதிர்ப்பு விசாரணைகளை மேற்கொண்டனர். அதே நேரத்தில் வடிவமைப்பாளர் பிராண்ட் காவின் கிளீன் மற்றும் டாமி ஹெல்பிகர் ஆகியோர் மீது அமெரிக்க உரிமையாளர் பீஜிங்கின் சந்தேகத்துக்கிடமான நம்ப முடியாத நிறுவன பட்டியலில் சேர்க்கப்பட்டது. சீனா 25 அரிய உலோகங்கள் மீது ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அவற்றில் பல மின் பொருட்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களுக்கு முக்கியமான கூறுகளாகும். அமெரிக்காவினுக்கு மற்றும் அலுமினியம் இறக்குமதிக்கு 25% வரி விதிப்புக்கு திட்டங்களின் ட்ரம்ப் அறிவிப்பு கனடா மற்றும் மெக்சிகோவுடன் ஒப்பந்தங்களை எட்டிய பிறகு சில நாட்களுக்கு பின்னர் அவர் நாடுகளின் அனைத்து பொருட்களுக்கும் 25% கட்டணங்களை தவிர்த்தார். அவர் ஜனாதிபதியாக தனது முதல் பதவி காலத்தில் இருந்தது போன்றே நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தினார். எஃகு மீது 25 மற்றும் அலுமினியத்தின் மீது 10% வரிகளை விடுத்தார். ஆனால் பின்னர் கனடா, மெக்சிகோ மற்றும் பிரேசில் உட்பட பல வர்த்தக பங்காளிகளுக்கு வரியில்லாத ஒதுக்கீட்டை வழங்கினார். பைடன் நிர்வாகம் வெள்ளை மாளிகையை கைப்பற்றியது வரை ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதியாளர்களின் வரிகள் தீர்க்கப்படவில்லை. இந்த புதிய கட்டணங்கள் அடுத்த நாட்களில் அமல்படுத்தப்பட்டால் எந்தவொரு நாட்டுக்கே அதேபோன்று விலக்குகள் வழங்கப்படும் என்பது குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிடப்படவில்லை. பரஸ்பர கட்டணங்களை செயல்படுத்துவதற்கான அவரது எண்ணம் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் அதே விகிதங்களின் கட்டணங்களை விதிக்கும் தேர்தல் பிரச்சார உறுதிமொழியை நிறைவேற்ற உலகளாவிய கட்டணங்களுக்கு விலக்கு அளிக்க பரிசீலித்து வருவதாக வெளியான அறிக்கைக்கு பிறகு வாகனங்களுக்கான இறக்குமதி வரி இன்னும் கிடப்பில் உள்ளது என்று அவர் கூறினார். அமெரிக்கர்களின் இறக்குமதி மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிகள் அமெரிக்க வரிகளை விட அதிகமாக இருப்பதாக ட்ரம்ப் பல முறைப்பாடு அளித்தார். கடந்த வாரம் ட்ரம்பிடம் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களின் மீதான கட்டணம் மிக விரைவில் நிகழலாம் என்று கூறியிருந்தார். எவ்வாறாயினும் ட்ரம்ப் சமீபத்திய நாட்களில் சீன பிரதமர் ஷி ஜின்பிங்குடன் புதிய கட்டணங்கள் தொடர்பில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. காசாவை இரண்டாக பிரிக்கும் வகையில் இஸ்ரேல் அமைத்த நெட்ரிசம் தாழ்வாரத்திலிருந்து இஸ்ரேலிய படை வாபஸ் பெற ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான 5வது கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கும் நிலையில் போர் நிறுத்தத்தின் ஒரு அங்கமாக குறித்த படை நெட்ரிசம் பகுதியை கைவிட்டுள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் அமுலில் இருந்தபோது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை படை நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கும் இஸ்ரேல், லெபனான் மற்றும் சிரியாவில் நடத்திய தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டிருந்தனர். இத்துடன் உலக வளம் நிறைவடைகின்றன. வணக்கம்.